Turn to the book of Ephesians chapter 4. ஷலோம். எபேசியர் 4 அதிகாரத்தை நாம் எடுப்போம். We're looking at verse 29. வசனம் 29. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். Let no corrupting talk come out of your mouth, but only such as is good for building up as fits the occasion, that it may give grace to those who hear. This is the fourth thing that Paul talks about. அப்போஸ்தலர் பவுல் நான்காவது காரியமாக இங்கே பேசுகிறார். About putting our old self, நம்முடைய பழைய மனுஷனை கலைத்து, first, stop lying. முதலாவது பொய் சொல்லாதீர்கள். Second thing, be angry but do not sin. இரண்டாவது கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். Third thing, do not steal. மூணாவது திருடாதே. The fourth thing is, let no corrupt word come out of your mouth. நான்காவது, கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உங்களுடைய வாயிலிருந்து புறப்படலாகாது. If you are a child of God, நீங்க தேவனுடைய பிள்ளையா இருப்பீங்கன்னா, there needs to be a standard that we present ourselves before God. நாம் தேவனுடைய பிள்ளையா இருப்போம்னால் நம்மளுக்குள்ளாக ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்க வேண்டும். எந்த ஒரு தப்பான காரியங்கள். This is not something we present to men. இது மனுஷனுக்கு நாம காண்பிக்கல, but we give it to God. நாம் இது தேவனுக்கு காண்பிக்கிறோம். How do we talk? எப்படி நாம் பேசுகிறோம்? We tend to justify. நாம் அதை நியாயப்படுத்தி, there's a lot of justifiers because that's our human nature. நம்முடைய மனித சுபாவமாக இருப்பதனாலே நம்ம அதை நாம் சரிப்படுத்திக் கொள்வோம். No one is wrong. யாரும் தப்பு கிடையாது. But when you bring it before the Lord, ஆனால் நாம் தேவனுக்கு முன்பாக கொண்டு வரும்போது, when you bring it before His word, அவருடைய வார்த்தைக்கு முன்பாக கொண்டு வரும்போது, what do we offer as a sacrifice before Him? நாம் தேவனுக்கு என்ன பலியாக நாம் செலுத்த இருக்கிறோம்? What Paul says, பவுல் என்ன சொல்லுகிறார்? out of your mouth உங்களுடைய வாயிலிருந்து should not come up words that corrupt. எந்த விதமான கெட்ட வார்த்தைகள் வரக்கூடாது. corrupt, அழிக்கிற, you should not tear down a person. யாரையும் நம்ம கிழித்து போடக்கூடாது. We should not use demeaning words. நாம மட்டம் தட்டுகிற வார்த்தைகள் வரக்கூடாது. Usually this comes in two times. இது ரெண்டு தடவை வரும். When you're angry, நம்ம கோபப்படும் போது, what kind of word comes out of your mouth? என்ன வார்த்தைகள் உங்களுடைய வாயிலிருந்து வருது? And when you are in a jolly joking mood, நாம் சந்தோஷமாக இருக்கும் நேரத்தில் what comes out of your mouth? நம்ம வாயிலிருந்து என்ன? These are the two times where sometimes we lose control of ourselves. இந்த ரெண்டு சமயங்கள்ல நம்ம நம்மையே ஆட்கொள்ள முடியல. When we are angry, நாம் கோபம் கொள்ளும்போது, and when we are in a fit of joking, நம்ம கலாய்க்கிற நேரத்துல, correct or not? We cannot control ourselves. நாமே அடக்க முடியாது. People become mean when they make fun of each other. ஒருத்தர் கேலி செய்யும்போது அவங்க ரொம்ப and they cannot control themselves. அவங்க தங்களை அடக்கவே முடியாது. This is what bullies do. Bullies. இதுதான் you know bullies? I told you. You should all burn these bullies. இந்த bullies இருக்காங்களே, மற்றவங்கள என்ன செய்யறது? அவங்களை எரிக்கணும். Burn them in the backside. But then until you realize that you also could have been a bully yourself. பிறகு நீங்களே உணர்வீங்க, ஒரு நாள் நீங்களும் அப்படிதான் இருந்தீங்க, நீங்களும் bully பண்ணுவீங்க. Haven't you not bullied someone? நம்ம யாரையாவது நம்ம இம்சப்படுத்தலையா? We may blame the people who bully us.
நாம் மற்றவர்களை குற்றப்படுத்துவோம், அவங்க தான் நம்மளை இப்படி செஞ்சாங்க. Sometimes the Holy Spirit will allow us to go back to our own past. சில சமயங்களில் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையினுடைய பின்னணியை பார்க்க வைப்பார். How we used to bully people when we were young. நம்ம வாலிபமா இருக்கும்போது, சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது ஒருத்தர் நம்ம புலி பண்ணுவோம். The Lord will remind me sometimes how I was. சில சமயத்தில் தேவன் அவருக்கு ஞாபகப்படுத்துவார், நீ எப்படி இருந்தேன்னு. There's this one boy, it's a bit blur, special, I think it's special. இந்த பையன் கொஞ்சம் சாச்சாட்டா இருந்திருப்பான். Special, I don't know, big chubby boy. குட் பையன். Teacher will pass, lady teacher will come. பெண் டீச்சர் வருவாங்க. All in PJ shorts. எல்லாம் விளையாட்டு. Teachers pass by, we go behind and we'll launder the pants. டீச்சர் போகும்போது pull the pants down. யாரு? The boy lah, not the teacher. அந்த பையனோட சில்வரை கீழே எடுத்துருவாங்க. I say man, can see his two pink bottoms. But we think it's all right. நம்ம சரி நினைப்போம். No, sometimes when we talk about bullies, sometimes the Lord will have to show us that, hey, look at yourself. இந்த bully பத்தி நம்ம பேசுவோம். தேவன் நமக்கு ஞாபகம். All of us need a mirror. நம்ம ஒவ்வொருவரும் நம்ம கண்ணாடி முன்னாடி பார்க்கணும். Justify everything. நம்ம சரிப்படுத்திக் கொள்வோம். And see all these things. இதெல்லாம், so the words that we spoke, நாம் பேசின வார்த்தைகள், was young. அது வாலிபமா இருக்கும்போது. I share whatever I am lah. அவர் என்ன கடந்து போனாரோ, I share about this. I have to talk about what I did. I used to call a boy, small boy, 7-8 years old. I called one boy Fatty Bom Bom. 7-8 வயசுல இருக்க ஒருத்தன் தடி பையலன்னு கூப்பிடுவாரு. I shouted from in front of his house. I shouted. வீட்டு முன்பாக இருந்து கூப்பிட்டாரு. The mother came out. அம்மா வந்துட்டாங்க வெளியே. Shouted at me. சத்தம் போட்டாங்க. Phew. ஓடிட்டது. I've done all that. இதெல்லாம் செஞ்சிருக்காரு. All these words. இந்த வார்த்தைகள். What I'm pointing out, the Bible does not talk about others. The Bible first talks about ourselves. வேதமானது மற்றவர்களை பற்றி பேசாது, நம்மளை பற்றி தான் பேசுது. All these are things when you're joking. இதெல்லாம் நம்ம ஜோக் பண்ணும்போது, கலாய்க்கிறோம். And sometimes we take it too far. சில சமயத்துல அது ரொம்ப அளவுக்கு மீறி எடுத்துட்டு போயிடும். Because when you're joking, you can't control yourself. நம்ம ஜோக் பண்ணும்போது நம்மளே அடக்கிக் கொள்ள முடியல. Or when you're gossiping, when you're in a fit of, some people they don't joke, they will whack people. சிலர் இந்த மாதிரி ஜோக் பண்ணும்போது அது மாத்திரம் some people cannot smile generally. Some people memang cannot smile. சிலருக்கு சிரிக்கவே முடியாது. So the only thing they do is they attack people. ஒரே ஒரு காரியம் மற்றவங்களை தாக்குறாங்க. That is their enjoyment. அது அவங்களோட சந்தோஷம். And they can't control themselves. அவங்கள அடக்க முடியாது. Words that come out of their mouth. அவங்களோட வாயிலிருந்து வர வார்த்தைகள். No need to talk about when we are angry. நம்ம கோபமா இருக்கும்போது பேசுவது அது இல்ல. No need to. That one all kinds of words will come. அத பத்தி பேசணும்னா எனக்கு எல்லா விதமான வார்த்தைகளும் வெளிய வரும். Double meaning words. Tamil language has been very very adulterated. இன்றைக்கு தமிழ் வார்த்தை ரொம்ப the less I speak Tamil, the better. எந்த அளவுக்கு குறைவாக தமிழாக பேசுறாரோ, all is dirty minded, everything also dirty. எல்லாமே double meaning. ரெண்டு அர்த்தம் உள்ளது. Sometimes you cannot control yourself. நாமே நம்ம அடக்க முடியாது. When you speak in Tamil, தமிழ்ல பேசும்போது all the words that come out are all nonsense. வெளியில வார்த்தைகள்லாம் குப்பை. So that's why I tend to speak in English a bit more. அதனால தான் ஆங்கிலத்துல அதிகமா பேசுவாரு. அப்படினாக்க வாயை அடக்க முடியும். Language, I'm talking about language. Because today I'm not talking about the ancient one. Talking when they sit down and talk in the young one, talking about young people. முன்பு காலத்துல உள்ளதல்ல, இப்போ don't have to talk about older people also when they get angry, all kind of always bring up this word. I don't know what's their problem with this with their that's why no hair lah. That's why no hair in their head. புரிஞ்சா? They are obsessed with the hair. எல்லாத்துக்கும் முடிதான். அதான் முடியல. போகுது. Everything also one mudi will bring in. தொட்டதுக்கெல்லாம் அந்த வார்த்தை தான் பயன்படுத்துவாங்க.
Are you ashamed of yourself? உங்களை குறித்து வெட்கம் இல்லையா? A child of God. தேவனுடைய பிள்ளை. How many times had to step in the futsal court to stop church people from talking these kind of words? எத்தனை தடவை ஃபுட்சால் அந்த விளையாட்டு சமயத்துல மக்கள் நிறுத்த வேண்டியதா இருக்குது அந்த வார்த்தை உங்க பையன். Church boys using those words. சபை பையலுங்க அந்த Feel like வார்த்தை slapping some of these fellas up. Big சிலர் அறையணும்ன்ற brain. Where's Jesus Christ in you? இயேசு கிறிஸ்து எங்க இருக்காரு? உங்க மூளை எங்க? Everything also want to bring hair. Come shave all the hair. தொட்டதுக்கெல்லாம் அந்த ஒரு வார்த்தை தான் பயன்படுத்துவாங்க. You know, we conduct ourselves, you know, when I came here, I try to conduct myself before these young people in a godly way. அதாவது இந்த வாலிப பிள்ளைகள் தன்னுடைய வாயை அவர் அடக்க வேண்டியதா இருந்துச்சு. And one is Dungus comes and then they like to bring up hair. இந்த வார்த்தை கொண்டு வருவாங்க முடி. I don't know, it's a favorite word la. It's a favorite word. Number 1 on the list. என்ன செய்ய? அதிலே அப்படி Number 1 வரும். When Indians, when they get angry, Indian men. Some of you fathers are using those words. சில அப்பாமாருங்க. I heard some fathers are using those words. இந்த வார்த்தை அப்பாமாருங்க To be ashamed of yourself. உன்னை குறித்து நீ வெட்கமா இருக்கணும். One day your son is going to use that word on you. ஒரு நாள் உன் மகனே உனக்கு முன்னால் அந்த வார்த்தையை உனக்கு பயன்படுத்துவான். Let no corrupt word come out of your mouth. எந்த ஒரு கெட்ட வார்த்தையும் உன் வாயிலிருந்து வரக்கூடாது. When you are angry, கோபமா இருக்கும்போது, when you are joking, கலைக்கும்போது, when you are attacking, நீங்கள் தாக்கும்போது, let your word be seasoned with salt. உங்களுடைய வார்த்தைகளானது உப்பால் சாரமேறி இருக்க வேண்டும். Let your word bring grace to people who hear it. கேட்கிறவங்களுக்கு அது கிருபை பொருந்திய வார்த்தைகளா இருக்க வேண்டும். Paul says, let it bring grace to those who hear. பவுல் சொல்கிறார், கேட்கிறவங்களுக்கு அது கிருபை நிறைந்த வார்த்தை. Put off your old self. உன்னை பழைய மனுஷனை களைத்து போட்டு and put on the new person in Christ. புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்க. Church, we may act here. I don't know how we are here. திருச்சபையே நாம் இங்க எப்படி இருக்கிறோம்னு தெரியாது. But how are we in the workplace? ஆனா வேலை செய்யற இடத்துல எப்படி இருக்கிறோம்? Where people who do not know the Lord are. ஆண்டவர் அறியாத மக்கள் அங்க இருக்க. What kind of words come out of your mouth? என்ன வார்த்தைகள் உங்க வாயிலிருந்து வருது? Does it bring grace அது to people who hear? கிருபை நிறைந்த வார்த்தைகளா இருக்குதா அவங்க கேட்கும்போது? Or does it corrupt people? அல்லது ஜனங்களை கெடுக்குதா? Shall we stand? எழுதுங்க. I know you give a dictionary of what words are. அகராதி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, வார்த்தைகள் என்ன அர்த்தம் சொல்லுதுன்னு. Sometimes it may not constitute as a bad word. ஒருவேளை கெட்ட வார்த்தைகளா இருக்கலாகாது. But when you put someone down, ஆனா யாரையாவது நீங்க கீழே மட்டப்படுத்தும் போது, you are going back to the old self. நீங்க பழைய மனுஷனுக்கு போகிறீங்க. There are a couple of last year I don't know, I used one word. போன வருஷமா அல்லது முந்தின வருஷத்துல ஒரு வார்த்தை அவர் பயன்படுத்தினாரு. I don't know the meaning. அர்த்தம் தெரியாது. In a time of joking, ஜோக் பண்ற நேரத்துல விளையாட்டுத்தனமாக someone is making joke, so I made a joke in this word. அவங்க ஜோக் பண்ணிட்டு இருக்கும்போது இவரும் அந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாரு. Went back home. வீட்டுக்கு போனாரு. I just don't know why. I Google up the meaning. போயிட்டு கூகுள்ல போயிட்டு அந்த அர்த்தத்தை தேடி பார்த்தாரு. Yeah, I don't know the meaning. அர்த்தம் தெரியாது. People use it all the time. ஜனங்க எப்பயும் விளையாட்டுத்தனமா பயன்படுத்துவாங்க. Try to go meaning. What's the meaning? அந்த வார்த்தையை தட்டி பார்க்கும்போது அர்த்தத்தை, then actually he says that this is a, how to say it in the meaning is son out of wedlock. ஐயோ, that's the easiest way to say it. கல்யாணம் பண்ணாம பிள்ளை பிறந்துருச்சு.
You have no father. Huh? அப்பா இல்ல. You don't know who's your father. That kind of word. Allah Mawla. பயங்கரமான வார்த்தை. No, will not use that word anymore. இந்த வார்த்தை பயன்படுத்த மாட்டார். Sometimes the Holy Spirit tells us, go look at Google. பரிசுத்த ஆவியான சமயத்துல உணர்த்தவர் போய் அகராதியை use தேடி words without you knowing what's the meaning. தெரியாம வார்த்தையை பயன்படுத்துறது. Everybody uses it. எல்லாரும் பயன்படுத்துறாங்க. Why not you go and check and see? போய் தேடி பாருங்க அந்த அர்த்தத்தை. How can we call another person as a person without a father? எப்படி இன்னொரு பையனை நம்ம இந்த மாதிரி வார்த்தையோட நம்ம கூப்பிட முடியும்? That's what you're saying. The mother is a loose woman. அந்த அம்மா கொஞ்சம் ஒழுக்கம் இல்லாதவங்க. This is words not right from the child of God. So I'm saying I used that word last year. போன வருஷம் அந்த வார்த்தை பயன்படுத்தி without knowing. அர்த்தம் தெரியாம பயன்படுத்திட்டார். Holy Spirit is there. பரிசுத்த ஆவியானவர் அங்க இருக்கிறாரு. To teach us. நமக்கு கற்றுக் கொடுக்க. Hey coconut. Do you know what you're saying? தேங்காய் உனக்கு தெரியுமா என்ன நீ பேசுறேன்னு? Let us put on the new self. புதிய மனுஷனை போட்டுக்கொள்வோம். Throw away the old person. பழைய மனுஷனுடைய காரியங்கள் எல்லாம் வெளியே தூர போடுங்க. Even in our WhatsApps. நம்முடைய வாட்ஸ்அப் காரியத்திலும் கூட. You may not speak. ஒருவேளை பேச மாட்டீங்க. But you may type it. ஆனா டைப் அடிப்போம். Put off the old person. பழைய மனுஷனுடைய Put off the old woman. பழைய மனுஷியெல்லாம் வெளியே போடுங்க. Put on the new woman in Christ. புதிய மனுஷியை தரித்துக் கொள்ளுங்க. This is what we bring before God as an offering. இதுதான் நம் தேவனுக்கு முன்பாக காணிக்கையாக கொண்டு வருகிறோம். A clean heart. ஒரு சுத்தமான இருதயம். Righteous mouth. Righteous mouth. ஒரு நீதி உள்ள ஒரு வாய். Heavenly Father. பரலோக பிதாவே. Lord, we understand, Lord, that we are weak. ஆண்டவரே, நாங்கள் அறிந்து கொள்கிறோம், நாங்கள் பலவீனமாக இருக்கிறோம். We do mistakes from time to time. அப்பப்ப நாங்கள் தப்பு செய்கிறோம். That is why you have given us the Holy Spirit. அதனால தான் நீர் உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களுக்கு கொடுத்தீர். To make us new. நாங்கள் புதிதாக இருக்க முடியாது. Lord, we have been bullies in our life. ஆண்டவரே, நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் மற்றவங்களை bully பண்ணியிருக்கிறோம். We have said things that we shouldn't have said. சொல்லக்கூடாத வார்த்தைகளை சொல்லியிருக்கிறோம். Done things that we shouldn't have done. செய்யக்கூடாத காரியங்களை செய்திருக்கிறோம். But yet still you forgave us. இருப்பினும் ஆண்டவரே, நீங்களே மன்னித்திருக்கிறீர். Lord, I pray that you enable us, Lord, to put on the new person in Christ. ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம், நாங்கள் இந்த புதிய மனுஷனை தரித்துக் கொள்ள. So that our words will build people. அப்பொழுது எங்களுடைய வார்த்தைகள் மற்றவர்களை கட்டுகிறதா இருக்கட்டும். Our words will bring grace to those who hear. எங்களுடைய வார்த்தைகள் ஆண்டவர்கள் கேட்கிறவர்களுக்கு அது கிருபை நிறைந்த வார்த்தைகளா இருக்கு. That they can use our mouth. இப்படியாக எங்களுடைய வாய்களை நாங்கள் பயன்படுத்த. To build people up. ஜனங்களை மற்றவர்களை கட்டும்படியாக, மற்றவர்களை உற்சாகப்படுத்தும்படியாக. All glory, Lord. ஆண்டவரே, உமக்கு எல்லா மகிமை be to you, Lord. உமக்கே சொல்லுகிறோம். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென்.